நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு இடைவெளிக்கு பிறகு இப்போ தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு இடையில வீடியோ போடுறதுக்கே ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மைவி3 ஆப்பில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம். ஆனால் அந்த சந்தோஷம் உண்மை கிடையாது. இங்கே ஒரு பெரிய டீமே மைவி3 திரும்பவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எந்த அளவுக்கு மைவி3 ஒரு குடும்பத்தை வாழ வைத்ததோ அதே அளவுக்கு ஒரு குடும்பத்தை அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் படித்தப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பணம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் மக்கள் எப்படியெல்லாம் ஒரு வலையில் சிக்கிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஒரு குடும்பம் அழியுது பார்த்தீங்களா? இப்படி நிறைய கஷ்டத்தில் நம்ம எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை பற்றி யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை. மைவி3 ஆப்பில் ஒருத்தரோட ஃபோட்டோவையே போட்டு எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே எதுவுமே உண்மை கிடையாது. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய குழப்பத்தில் தான் தற்போதைய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அதனால் மைவி3 பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிறதே தெரியலை. மைவி3யோட டொமைன், அதாவது மைவி3 ஆப் வேறு ஒருத்தருக்கு விற்கப்பட்டு விட்டதாக வேற சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பேசிகிட்டு போங்க, என்ன வேணால் நடக்கட்டும், எனக்கு என்னப்பா, எனக்கும் மைவி3க்கும் சம்மந்தமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் மைவி3 தரப்பில் எல்லோரும் இருக்காங்க. அதாவது சக்தியானந்தன் அவர்களோ அந்த டீமை சேர்ந்த டைரக்டர்ஸ் யாராவது இதை பற்றி பேசாத வரைக்கும் இது ஒரு மர்மம் தான். இங்கே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கொஞ்ச நாள் பரபரப்பாக அதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் வரும்போது ஏற்கனவே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த நியூஸை மறந்துடுவாங்க. அதுபோல் தான் கொஞ்ச நாள் பேசுவாங்க, போராடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவாங்க மக்கள். அப்படிங்கிறது ஒரு சிலரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் அவங்க யாருமே எதுவும் பேசாமல் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.